ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக கேரளா வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய நிலச்சரிவில் 3 கிராமங்கள் இருக்கிற அடையாளம் தெரியாமல் போச்சு. கரெக்டாக சொல்லணும்னா உயிரோட சமாதி கட்டுறதுன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இயற்கை அந்த 3 கிராமத்துக்கும் பண்ணிச்சு. அது இருக்கிற இடமே தெரியாமல் அந்த வீடு எல்லாத்தையும் அந்த ஒரு மலையே சரிந்து மூடுது. அதாவது கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தில் அந்த முரளியில் சொல்லுவார், உங்கள் மேலே துக்கத்தின் மலையே விழப்போகுது அப்படின்ட்டு. ஸோ மலை மாதிரி துக்கம் விழப்போகுது அப்படின்ற அர்த்தத்தில் தான் கடவுள் சொல்கிறாரு. ஆனால் மலையே விழும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காததாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த சென்னைக்கு போகிற வழியில், அந்த செங்கல்பட்டு டு சென்னை போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலை இருக்கும் வரிசையாக. ஸோ அந்த மலைக்கு கீழே வீடு இருக்கும். அப்போ தோணும், மேலே இருக்கக்கூடிய அந்த பாறையெல்லாம் விழுந்து வந்தால் என்ன ஆகும் இவங்க நிலைமை அப்படின்ட்டு. ஸோ கேரளாவில் அது நிஜத்திலேயே நடந்திருக்கு. பாறை மண் எல்லாமே கலந்து வந்திருக்குது. பயங்கரமான சத்தம், நிறைய ஹெலிகாப்டர் வந்தால் எப்படி சவுண்டு கேட்கும் பக்கத்திலே வந்தால், அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அப்படியே கருப்பாக மண் அப்படியே அவங்கள மூடுதான். ஸோ நிறைய பேர் தப்பிச்சு போனவங்க சொன்னது. ஸோ இது அந்த நேரம் முழிச்சிருக்கிறவங்க தப்பிச்சிருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தவங்க ஆனால் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களா அவ்வளோ சத்தத்தில் அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்திருப்பாங்க. ஸோ எழுந்த பிறகு தான் மரணம் நடந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 400 வீடுகள் மண்ணுக்கடியில் போயிடுச்சு. ஆனாலும் அதில் அதிசயமாக ஒரு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை மட்டுமே மீட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுவே அதிகம் இல்லையா? ஏன்னா 4 நாள் கழித்து உயிரோட மீட்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி மீட்டிருக்கிறாங்க. ஸோ மற்றவர்களை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதற்காக சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கருவி, ஏதோ சென்சார் உயிரோடு இருக்கிறாங்களா மண்ணுக்கடியில் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை வைத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல இருக்குதுன்ட்டு 150 வீரர்கள் அதை தோன்றுறாங்க. ஸோ அது மனித உயிராகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விலங்காக கூட இருக்கலாம், அப்படிலாம் தோன்றுறாங்க. ஸோ அதில் குறிப்பாக 4 பேரை உயிரோடு மீட்டிருக்கிறாங்க ஒரே குடும்பத்திலேருந்து. ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இத்தனை பேர் வந்தாலும் வெறும் பிணத்தை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 340 பேர் இதுவரைக்கும் இறந்த உடல் கிடச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உயிரோடவும் மீட்க முடியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ அதற்காக இந்திய இராணுவம் இரவும் பகலுமாக அந்த மீட்பு பணியில் ஈடுபடுது. அதிலும் குறிப்பாக ரொம்ப பேசப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 35 மணி நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த நதி கடந்து இன்னாண்ட வர முடியல மக்களை மீட்கிறதுக்கு. ஸோ ரோப்பு போட்டு தொங்கிக்கிட்டே வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் 35 மணி நேரத்தில் ஜஸ்ட் 1.5 நாளுக்குள்ளே ஒரு பிரிட்ஜே போட்டுட்டாங்க, வண்டியெல்லாம் போகிற அளவுக்கு. ஸோ அப்போ மீட்கிற வேகம் சீக்கிரமாக இருக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜு போடுறதே ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? ஏன்னா அது மண்ணே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கக்கூடிய மண். ஸோ அது இல்லாமல் நதி ஓடிட்டு இருக்குது. அதில் பிரிட்ஜு போடுறது மிகப்பெரிய சவால். அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நடுவில் ஒரு நாள் மழை இல்லாமல் அல்லது கம்மியான மழை இருந்தது. ஆனாலுமே அது போடுறது பெரிய சவால் தான். அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இரவும் பகலுமாக வேலை செய்து 35 மணி நேரத்தில் ஒரு பிரிட்ஜை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ராமாயணத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராமர் பாலம் போடப்படுற விஷயம் ஞாபகம் வருது. அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம். கடல் மேலே பிரிட்ஜ் போடணும், அதுவும் யாரை வைத்து?
லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் குரங்குகளை வச்சு, குரங்கு சேனையை வச்சு, அது எவ்வளோ பெரிய சவால். ஸோ அது கற்பனை கதையாக இருக்கலாம், ஆனாலும் அது இப்போ ஞாபகம் வருது. அது கற்பனை கதையாகவே இருந்தாலும் ஒருவேளை அது நிஜமாகவே நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த ராமர் சேது பாலம் போன்ற நிறைய விஷயங்கள் கிடைக்க வேற செய்யுது. ஸோ அது 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 ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த ராமாயணம் வந்து 7000 வருஷம் முன்னாடி தான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அது துஷ்யந்த் ஸ்ரீதர் கூட அவருடைய புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்போ நிஜமாகவே அது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய சவால். கடலுக்கு அதுவும் பயங்கர, அது இல்லாமல் ராவணன் வந்து அந்த பிரிட்ஜை கழிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த பாறையை அது வெறும் மிதக்கும் பாலம் தான் இல்லையா, வெறும் பாறையை வச்சே போடுற பிரிட்ஜு. ஸோ அது அப்படியே வரிசையாக நடந்து போகிற மாதிரி போடணும். அதையே வந்து அவன் கழிச்சி விடுவான் ராவணன் புயலின் மூலமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சவாலான விஷயமும் இப்போ நடந்த இந்த நிஜ சம்பவத்தையும் ஒரு காரணத்தினால தான் நம்ம ஒப்பிடுறோம். அது என்னன்றது உங்களுக்கு கேட்க உங்களுக்கே புரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே மண்ணுக்குள்ளே புதையுண்டவர்கள் வந்து ரொம்ப சொற்பமானவர்களைத்தான் உயிரோடு மீட்டிருக்கிறாங்க. மற்றவர்களெல்லாம் ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத நிலை. நிறைய இடங்கள் சிரியாவில் எர்த்குவேக் வரும்பொழுது அந்த மாதிரி டைம்லெல்லாம் கூட 1 வாரம் கழிச்செல்லாம் கூட குழந்தையெல்லாம் மீட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுவும் இதுவும் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா அது நிலநடுக்கம் மட்டுமே, வீடு விழுந்தது. ஒருவேளை அந்த வீட்டுக்கு இடையில் இப்படி கொஞ்சம் கேப் இருந்தால் அதுக்குள்ளே இருந்துட்டு உயிரோடு இருக்க முடியும். ஆனால் இது மணலே உள்ளே போகுது, தண்ணியே உள்ளே போகுதுன்னும் பொழுது உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உயிரோடு அந்த ஊருக்கே சமாதி கட்டி இருக்குது இயற்கை. அப்போ அந்த சமாதியிலிருந்து உயிரோடு எழுப்புகிற மாதிரி இருக்குது. உயிரோடு வந்தவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை பார்த்தீங்க அப்படின்னா, பைபிளில் இறுதி காலத்தில் உங்களை கல்லறையிலிருந்து எழுப்புவேன், சமாதியிலிருந்து எழுப்புவேன் உயிரோட அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன ராமர் கட்டின அந்த பாலத்திற்கும் சமாதியிலிருந்து உயிரோடு எழுப்புறதுக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இங்கே நடக்குது இல்லையா, கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குறோம். வயநாட்டில் வந்து அந்த பிரிட்ஜுக்கு கட்டுறாங்க, பிரிட்ஜ் வழியாக வந்து ஒவ்வொரு இதையும் தோண்டி பார்த்து அதில் சிலரை வந்து உயிரோடு மீட்கிறாங்க, பலரை வந்து பிணமாக, அதுவும் கை தனியாக கால் தனியாக, இந்த மாதிரி முழு உடலே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைகளுடைய உடல் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பிரிட்ஜு போட்டு வந்து மண்ணுக்குள்ளே புதைந்தவர்களை வந்து உயிரோட இறந்தவர்களை எழுப்பலை, பட் உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை எழுப்புகிறாங்க. ஆனால் அங்கே பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து கல்லறையிலிருந்து எழுப்புன்றது, கல்லறையில் வந்து இறந்தவர்களுக்கு தான் கல்லறை கட்டுவாங்க. ஸோ அப்போ இறந்தவர்களை எழுப்புவேன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அதேமாரி ராமர் பாலம் கட்டுறார் இல்லையா, எதுக்காக ராமர் பாலம் கட்டுறார்? ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வைத்து ராமர் கடவுளா ராவணன் கடவுளா, ராவணன் அழகாக பறந்து போயிட்டான் சீதையை கடத்திட்டு, இவர் என்னன்னா அந்த கடலை தாண்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு, இவரை எப்படி கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான். ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் எல்லா புராண கதைகள்லையும் இந்த மாதிரி, அதாவது ரொம்ப ஈஸியாக நம்ம குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அது ஒரு காரணத்துக்காகவே நடந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கான விடை தெரிஞ்சால் அதில் மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ராமர் பாலம் கட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆஞ்சநேயர் பறப்பார். ஸோ
ஆஞ்சநேயர் மேலே ஏறினா அழகாக அவர் அழைச்சிட்டு போய் விட போகிறாரு. எதுக்கு ஒரு பாலத்தை கட்ட வேண்டிய நிர்பந்தம் ராமருக்கு? ஸோ இங்கே குறிப்பாக வந்து சீதையை மீட்டு இங்கே அழைச்சிட்டு வரணும். அப்போ அந்த சீதையை கூட தான் அழகாக ஆஞ்சநேயர் அழைச்சிட்டு வர முடியும். அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ எதுக்கு பாலம்? இப்போ ஒரே ஒருத்தரை மட்டும் மீட்கிறதுக்காக, இப்போ இந்த வயநாட்டில் ஒரே ஒருத்தர் தான் மாட்டியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிரிட்ஜு போட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக போட மாட்டாங்க இல்லையா? அதேமாதிரி ஒரே ஒரு சீதையை மீட்பதற்காக அங்கே போடலை. இங்கே எப்படி நிறைய பேர் மீட்கணுன்றதுக்காகத்தான் ஒரு பிரிட்ஜு போடப்பட்டதோ, அதே மாதிரி அங்கே இலங்கையில் நிறைய பேரை மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அங்கே பிரிட்ஜு போடப்படுது. இப்போ யார் நமக்கு அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீதை தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் ஒரு சீதை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆத்மாக்களாகி நாம் எல்லோரும் சீதைகள் தான். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் சீதைகள். எல்லா ஆத்மாவும் ஒன்றும் இலங்கையில் இல்லை, வெவ்வேறு நாட்டில் இருக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் இலங்கைன்றார். இலங்கை வந்து ஒரு தீவு இல்லையா? ஸோ மேலேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் தீவு மாதிரி தான் தெரியும், ஏன்னா சுற்றி கடல் தான் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த உலகம் என்கிற இலங்கையில் உள்ள ஆத்மாக்கள் என்ற சீதையை மீட்பதற்காக போடப்பட்டது தான் அந்த பாலம். இது எந்த பாலம்? ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ இலங்கைனா இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்தியா டு இலங்கை பாலம் போடலாம், அது ஓகே. உலகத்திலிருந்து மீட்டு எங்கே எடுத்துகிட்டு போக போகிறாங்க? என்ன பாலம் போடுறது இல்லையா? ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ராமர் போய் மீட்டுட்டு வர்றார். மீட்டுட்டு வந்து அங்கே ராஜ்யத்தை வந்து ராவணனை கொன்ன பிறகு ராவணனுடைய தம்பி விபீஷணருக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் ராமர் அங்கே போகவே இல்லை. விபீஷணர் கூப்பிட்டும் போகலை. ராவணனை கொன்னதோடு சரி, கரெக்டாக சொல்லணும்னா சீதையை மீட்டதோடு சரி, திரும்பி அங்கே போகவே இல்லை. அது எதை குறிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் யாரால் காப்பாற்ற முடியும்? முதல்ல ஏன் காப்பாற்றணும்? இப்போ இலங்கையில் சீதை கஷ்டப்படுறா, இன்னொன்று அவள் இலங்கையை சார்ந்தவள் கிடையாது, ராமருடைய மனைவி. அதனால் ராமர் வந்து மீட்க போகிறார். இப்போ அனைத்து ஆத்மாக்களையும் யார் மீட்கிறது? மீட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. பிரிட்ஜு எங்கே போடுறது? இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் இருக்குன்னா மீட்டு போய் எங்கே போகிறது? ஸோ இங்கே போடப்படுற பிரிட்ஜு வந்து வயநாட்டில் போட்ட பிரிட்ஜை விட ரொம்ப ரொம்ப நுட்பமான பிரிட்ஜ். ரொம்ப கஷ்டம் இந்த பிரிட்ஜை கட்டுறது. ஏன்னா வயநாட்டு பிரிட்ஜை வந்து அதுக்கே நிறைய தடை வந்தது. பட் இதுக்கு பயங்கர தடைகள் வரும். ஏன்னா இது சூக்ஷ்மமான பிரிட்ஜ். எல்லா சீதைகளையும் மீட்கணும், இந்த பிரிட்ஜ் மூலமாக அழைச்சிட்டு போகணும். எங்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த உலகமும் இலங்கைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான், நான் ஒரு அர்த்தத்தில் சொன்னேன். இப்போ அந்த ஒட்டுமொத்த உலகமும் தனியாக பிரித்து இலங்கைன்னு வைங்க, இந்தியாவை மட்டும் தனியாக வைங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள சீதையும் இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வர்றது. ஏன்னா அங்கே வந்து மெயினே பிரிட்ஜு இந்தியாவுக்கு போடப்படுது இலங்கையிலிருந்து. இப்போ இலங்கைன்றது ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவையும் சேர்த்து தான். அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு பிரிட்ஜு போடணும். ஸோ இதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கே எப்படி பிரிட்ஜு போடுறது அப்படின்ட்டு. அப்போ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் சொல்கிற ஒட்டுமொத்த உலகமும் இலங்கைன்றது இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகம். நாம் சொல்கிற அந்த இந்தியாவுக்கு இலங்கையிலிருந்து மீட்டுட்டு வர்றது இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கிடையாது. இந்த உலகம் அழிந்த பிறகு உலகம் முழுவதும் ராவண ராஜ்யம், சாத்தானுடைய ஆட்சி தான் நடக்குது. ராவணன்னா ஒன்றும் இல்லை,
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவன்கிட்ட தான் எல்லோரும் சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனை இப்போ மீட்கணும். சரி, அவனை மீட்கலை, அவன்கிட்ட இருந்து ஆத்மாக்களை மீட்கணும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இன்றைக்கி இந்த 5 விகார ராவணன் கிட்ட தான் அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிமைகளை மீட்டுட்டு வர்றது தான் பைபிள் குரானில் கூட மோசஸ் எகிப்தில் இருந்த அடிமைகளை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அந்த எகிப்தை மட்டும் குறிக்கல, ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் குறிக்குது. இலங்கைக்கு பதில் அந்த எகிப்துன்னு போட்டாங்க. ஸோ அடிமையாக இருக்கிறது ராவணன் கிட்ட. ராவணன்னு 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது, இந்த 5 விகாரங்கள் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துலேயும் இருக்குது. எப்போத்துலேருந்து? கடந்த 2500 வருடமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. கடந்த 2500 வருடமாக தான் இந்த உலகம் நரகமாக இருக்குது. இந்த 2500 வருடமாக தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே மனிதனுக்கு தெரியும். எந்த ஜீவராசிக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உலகம் அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத உலகமாக இருந்தது. அப்படி இருந்தால் உலகம் எப்படி இருக்கும்? சொர்க்கமாகத்தான் இருக்கும் இல்லையா? எந்த துக்கமும் இருக்காது, எதை பற்றிய கவலையும் இருக்காது. இது இல்லாமல் அங்கே அளவற்ற செல்வமும் வேற இருக்கும். மனிதர்கள் அவ்வளவு அழகாக, விலங்குகள், ஜீவராசிகள், இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கனிகள் மிக சுவையாக, மலர்கள் மிகவும் நறுமணமிக்கதாக, பர்ஃபெக்ட் வேர்ல்ட். அந்த மாதிரி உலகத்தை தான் கடவுள் படைக்கிறார். ஆரம்பத்தில் முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்குது. அடுத்தது நரகமாகுது. சொர்க்கமாக பாரத பூமி தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக டெல்லி சார்ந்த பகுதி மட்டுமே இருக்கும். மற்ற எல்லாமே கடலுக்கு கீழே போயிடும், ஒட்டுமொத்த உலகமுமே. ஸோ அந்த டெல்லி சார்ந்த பகுதியைத்தான் உண்மையிலே பாரதம்னு சொல்லப்படுது. அந்த பாரதத்துக்கு தான் எல்லாரையும் மீட்டுட்டு போகணும். ஏன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் வருது, நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் வரும், இரவு முடிந்தால் பகல் வர மாதிரி. இப்போ இந்த சொர்க்கம் வரப்போகுதுன்ற செய்தியை சொல்வதற்கு தான் சிவபெருமான் அவர் இருப்பிடமாகிய செம்பு நிறமான ஒளி உலகம், அதை பரந்தாமம் பரலோகம்னு சொல்லுவோம், அங்கேருந்து வரார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். அதை தான் பிரம்மா மூலமாக உலகத்தை படைத்தார்ன்றாங்க. பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக சிவபெருமான் ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா சிவனுக்கு தனக்கென்று சொந்த உடல் கிடையாது. அதனால தான் அவர் ஆத்ம ரூபத்தில், லிங்க ரூபத்தில் பூஜை செய்கிறோம். அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அப்படித்தான் நுட்பமான ஒளிப்புள்ளியாக பூர்வ மத்தியில் இருக்கிறோம். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கார். அவர்கிட்ட மட்டும்தான் இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றிய ஞானம் இருக்கிறது. தேவதையாக இருக்கும் பொழுது என்ன குணாதிசயங்கள் இருந்தது, இப்போ என்ன குணாதிசயம் இருக்குது, மீண்டும் அந்த குணாதிசயத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் இருக்குது. அவரை பற்றிய அறிமுகம், நம்மை பற்றிய அறிமுகம், அதாவது ஆத்மாவை பற்றிய அறிமுகம் இருக்குது. கடல் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பில்லை, அழிவற்ற ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி ஆத்மா தான், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவபெருமான்னு இந்துக்களும் சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைவு செய்ய செய்ய வெளி உலக கவர்ச்சியில் புத்தி விலகி இருக்குது, சரி சிக்கி இருக்குது, புலனின்பத்துக்கு அடிமையாகி இருக்குது. ஸோ அந்த கவர்ச்சியில் இருந்தாலும் புத்தி விலகணும். ஆனால் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லை, அப்படியே வெளி உலகம் மயக்கத்திலேயே இருக்குது. அந்த மயக்கம் தெளியணும் அப்படின்னா இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்ப நிரம்ப அந்த மயக்கம் தெளியும். அதைத்தான் கல்லறையிலிருந்து எழுப்புறதுன்னு சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆத்மா நானுன்ற உணர்வே இல்லை. சொர்க்கத்தில் ஆத்மா நான்ற உணர்வுலேயே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக காரியத்தை செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றதையும் மறந்துடுறாங்களே. ஆத்மான்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்கும் வரை சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. எப்போ ஆத்மான்றதை மறக்கிறாங்களோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மேலிடும் பொழுது
கடவுள் நமக்கு கொடுத்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து அனைத்தையும் இழந்தவர்களாக இப்போ மாறிட்டோம் ராவணனுடைய பிடியில். ஸோ அதுதான் ராவணன் கடத்திட்டு போகும்போது சீதை வந்து தன்னுடைய நகையெல்லாம் பிச்சு பிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லாஜிக் இருக்கும் இதில். என்னென்னா, சீதை வனவாசம் போகிறாங்க, ஒரு துறவியாக போகிறாங்க, நகையோடவா போயிருப்பாங்க? ஸோ அப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் ராவணன்கிட்ட அடிமையாகும்போது இறைவன் கொடுத்த அளவற்ற செல்வத்தை இழந்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ இப்போ இழந்த அத்தனையும் மீண்டும் கொடுக்கிறார், அதே சொர்க்கத்தையே கொடுக்குறார். ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கத்தில் எப்படி நீங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமாக இருந்தீர்களோ அதே மாதிரி நீங்கள் மாறணும். அதுக்கு இறைவன் நினைவில் மூழ்க மூழ்க வெளி உலகத்து விஷயத்தில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தியை விளக்க ஆத்மாவுக்குள்ளே பலம் நிரம்பும்போது தானாகவே வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். ஸோ இப்படித்தான் நம்மை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வரார். எல்லாம் பேச்சு மூச்சு இல்லாமல் செத்து போன மாதிரி கிடக்கிறாங்க இல்லையா? நான் ஆத்மான்ற உணர்வே இல்லாமல் காமம், கோபம், இந்த மயக்கத்திலே மூழ்கி கிடக்கிறதும் செத்து கிடக்கிறதும் ஒன்று தான். ஸோ இப்போ இதில் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், இறைவன் வந்திருக்கிறார், சொல்கிறோம், யார் கேட்குறா? இப்போ வயநாட்டில் இவ்வளோ சம்பவம் வந்துச்சு, அங்கே போய் இந்த ஞானத்தை கொடுத்தா கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உக்ரைன் போர் அந்த இடத்துல சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாலஸ்தீன போர் அங்கே போய் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் எப்படி இங்கே பிழைத்தார்களோ இந்த மாதிரி கோடியில் ஒருத்தர் தானே இந்த ஞானத்தை கேட்பார்கள். அந்த கோடியில் ஒருத்தர் யார் தெரியுமா? சொர்க்கத்தில் ஏற்கனவே தேவதையாக இருந்தவர்கள் தான் இப்போ இந்த ஞானத்தை கேட்ட உடனே நெருப்பை பார்த்து விட்டில் பூச்சி ஓடியாந்து பலியான மாதிரி வந்து இந்த ஞானத்தில் பலியாவாங்க. ஸோ அவங்க தான் உண்மையில் உயிரோடு எழுப்பப்படுறாங்க. அதாவது உயிரோடு எழுப்பப்படுறாங்கன்றது, உயிர்ன்றது ஆத்மா, ஆத்மாவின் குணத்தோடு எழுப்பப்படுறாங்க. இப்போ உடல் உணர்வுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து கிடக்குது அல்லது எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்குது. ஸோ இதிலிருந்து எழுந்து ஆத்ம உணர்வுகளாகிய அன்பு, அமைதி, தூய்மையில் அது மூழ்கணும். அதற்காக தான் இந்த ஞானம் என்ற சிதையில், ஞான தீயில் அமர்ந்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உண்மையிலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களை மீட்கிற வேலையை செய்கிறோம் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்போ சூக்ஷ்மமாக பாலம் இங்கேருந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். ஸோ இந்த சங்கமயுகத்தை அந்த சூக்ஷ்ம பாலம்னு சொல்லலாம். ஆனால் ஈஸியாக கடந்து போக விட்டுருவானா ராவணன்? ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். என்னது, காமத்தை விடுறதா, கோபத்தை விடுறதா, கரிமீனை விடுறதா, பூந்து வெங்காயத்தை விடுறதா, இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா சொர்க்கத்தில் காமம் கிடையாது, கரிமீன் கிடையாது, பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அந்த குணம் அப்படியே இருக்கணும்ல. அந்த குணத்தை இப்போவே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குணத்திற்கேற்று தான் அடுத்த ஜென்மம் அமையும். அப்போ சொர்க்கத்தில், சத்திய யுகத்தில் இல்லையா, கலியுகம் இருக்கிறதுலே கீழான யுகம், கீழான யுகத்திலிருந்து மிக உயர்ந்த யுகத்திற்கு போக போகிறோன்னா அந்த மிக உயர்ந்த யுகத்தில் இருக்கும்போது இருந்த குணத்தை நாம் இப்போ வளர்த்துக்கணும். ஸோ அப்படி வளர்த்துக்கிறது தான் பாலத்தை போட்டு பாலத்தின் மூலமாக கடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரிட்ஜ் இல்லையா, அவங்கவுங்க முயற்சி செய்யும்போது அந்த பிரிட்ஜு வளருது, அலட்சியமாக இருக்கும்போது அந்த பிரிட்ஜு உடையுது. ஸோ இறைவனுடைய நினைவிலே இருக்கும்போது அந்த பிரிட்ஜு ஸ்ட்ராங்காக இருக்குது இறைவன்கிட்ட, அதாவது சொர்க்கத்துக்கு நாம் போகிறோம். அலட்சியமாக இருக்கும்போதெல்லாம் பிரிட்ஜு உடஞ்சிருது, நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்க, கலியுகத்தை நோக்கியே போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த பிரிட்ஜுக்கும் எழுப்புறதுக்கும் ராமாயணத்துக்கும் பைபிளில் கல்லறையிலிருந்து எழுப்புறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வயநாட்டில் வந்து சில இடங்களில் வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது, குடும்பத்தில் எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அவங்க வந்து நம்மளே இறந்து போனால் பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து காப்பாற்றுற விஷயம் கிடையாது இல்லையா. இன்னும் வாழ்க்கையின் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தள்ளிட்டு நம்ம
வெளில வந்துடும் காப்பாற்றிட்டோன்ட்டு. ஆனால் உண்மையிலே ஆத்மாவை காப்பாற்றுறது இந்த ஞானத்தை கொடுத்து கலியுகம் அழியும், சொர்க்கத்துக்கு ஆத்மா போய் ஜென்மம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையிலே ஆத்மாவை காப்பாற்றுறது, உயிரை காப்பாற்றுறது. அதை இறைவன் பண்ணுற எப்படி? இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணாலும் ஏற்கனவே தேவதையாக இருந்தவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஆனால் யார் தேவதையாக இருந்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்போ கொடுக்கும்போது யார் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க தேவதைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே சத்தியமாக நீங்கள் தேவதையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த பொறுமை சக்தி இருந்திருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.